Hey. மகாராஜா வாங்க வாங்க நான் பாத்துக்கிறேன் எப்படியே
காவலன் நீண்டாயல் நிறந்த செல்வத்தோடு வாழ வேண்டும் இருந்தாலும் மேல்மலையாளம்
வேலுமலை போய் 5 மந்திரம் கத்தாந்துக்கிறேன். பையா 5 மந்திரம் சரியான பைத்தியக்காரன் நானு. ஏன் பைத்தியக்காரனா? பைத்தியக்காரன். ஆமா. என்னன்னா சொல்லு. ஆனா பொண்ணாக்க பொண்ணு ஆனாக்குவேன் பாட்டு வயசுக்கு ஆடி போட்டி வைப்பேன். நான் ஆடி பார்க்கல. பையா பல வித்தலாம் எனக்கு தெரியும். நம்பலையா? சரியான கூட்டி வைக்கிற வைத்தியக்காரர் நடக்குதுடா. இன்னும் ஒரு மந்திரம் சொல்லி பாக்குறேன். நீ நம்பலையா? நான் நம்பல. ஆனா பொண்ணு ஆனா நம்ப மாட்டேங்கிற. நம்பல. ஒண்ணு இல்ல நம்பலையா? இந்த கட்ட வரல மந்திரத்தால தான் வரேன் இப்ப சத்தியமா. இந்தாண்டியா? ஆமா. கோபாலா பொண்ணு வேறி. அதான். சாகறீங்களா? சரி பாருங்க. வரேங்கட்டுமா? பாருங்கள் பெரியவர்களா சிறியவர்களா குழந்தை செல்ல கண்ணுமணிகளா மாணவ மாணவிகளா படித்தவங்களா படிக்காதவங்களா கேள்விகளே வயசுக்கு வந்தவங்களா வயசுக்கு சொல்றா அப்படியே பாரு இந்த கண் கட்டு வித்தி கிடையாது. என்ன உன்னை இங்க நம்ப வைக்கிறேன் பாரு. சரி சொல்றா. பாரு கட்டை வந்து பாருங்க. அண்ணாடுக்குதுடா. இந்த கட்டை வரல என் மந்திரத்தால நான் வந்தான்னு வரேன். என்னடா? ஆமா. கண்ண குத்தி எப்பறா முடியும்? என் மந்திரத்தால முடியும். சொல்லு. எப்பறா பாரு முடியும்? சூடு வர பக்கத்துல எப்பறா கட்ட வரும்? உங்க பொண்ணாய்க்கு வந்து பேசுனேன்ல. டேய் அந்தாடா. அம்மா பாடா பாந்தால் பேர பொண்ணு வர்றவனே. பாரு கட்டை வந்து என்னங்குது? அண்ணாடுக்குதுடா. இந்த கட்டை வரல இந்தான்னு வரகிட்டா. வரேடா பாரு. அனைவரும் கண்ணை தந்து புடுக்குன்னு பாருங்க. இது கண் கட்டி வித்தி கிடையாது. சத்தியமா நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் கிடையாது. கட்டை வரல என் மந்திரத்தால நான் இந்தாண்ட வரைக்கும் சத்தியமா சொல்வதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. அரேகிட்டுமா பாருங்க கட்டை வந்து நத்து போயிரு. நான் மேலே மலையா நான் போன வந்தா நான் மேலே பாரு ஏய் கட்டை வந்து நிச்சய இந்தா நிஞ்சே. என் மந்திரம் போட்டா இந்தாண்ட வந்து பத்தியா. ஏய், இந்த உலகத்திலே நீதான்டா மொத பைத்தியக்காரன். டேய். ஏண்டா? இப்படி நின்னு இப்படி வந்து பிடிக்க வந்துச்சா? டக்குன்னு பிடிச்சுனா பிடிச்சா வரும். யாருடா தெரியாது. ஒன்னால முடிஞ்சாதே. அதான் நீ எங்கடா குமர கம்யூனிட்டி மகாராஜா மகாராஜா வந்தா கரமணங்கி சிரமணங்கி கண்ணு சிட்டிச்சு மகாராஜா. அதை பார்த்து நீ கண்ணடிக்கு நினைச்சிட்டா பொம்பளை ஆகும்பாரா? 56 தேசத்திற்கும் ஒரு பெரும் சக்கரவர்த்தி. அடிக்காத வலிக்குது. மகாராஜா அப்படி சொல்ற அடிக்காது தானே நீ என்னமோ எங்க மனைவி ஆட்டங்குது. செல்வா வந்து கேளுடா. செல்வம் நான் கேட்க கமலா சுவாமி என்ன இனியா ஏதாச்சும் வழக்கம் தெரியுமா? எனக்கு தெரியும் மகாராஜா. சபைக்கு விலகமாக நீ அவுத்து விடு. உன்னுடைய அபிதானத்தை விளக்கமா சிலர் தெரியாத இருப்பாங்க. அதான் சொன்ன மகாராஜா. சொல்லு அப்படி சொல்லு. அதான் சொன்னேன். அவுத்து விடுனா என்ன விளக்கமா சொல்லுங்க. கமலா டெல்லி பாட்ஷா அல்லது டெல்லிக்கு ராஜா அண்ணாமுடி சேகர் அரபஸ் கொடியோர் இந்த வட்ட மாலையை போடுதோடாக இந்த வரக்கூடிய
நந்தி அவற்ற மாலையை மாலையை தோடாக போடாது. அணிந்து வரக்கூடிய நரோதிபன். இந்த ஆகாயம் இருக்கிறது. ஆமா. இந்த ஆகாயமே ஒரு நேரம் இந்த பூமிக்கு வணங்கினாலும் வணங்குமோ தவிர என்னுடைய சிரம் இருக்கிறது. ஆமா, இருக்குது. மிஞ்சிச்சன வணங்கான். கும்பல் குத்தலாம். அடாபடியே மொத்தத்துல நீ ஒரு மகா பருப்பு. திரும்ப மகா பிறப்பு, மகா பிறப்பு. பிறப்புன்றதுக்கும் பருப்புன்றதுக்கும் குதிப்பதில்ல இவர் வந்து முயல் குட்டி. சத்தியமா துண்ணுவதில்ல பண்ணி குட்டிடா இவர். பண்ணி என்ன தின்னா பண்ணியில போய் சாகரியா? ஏன்டா ஆயா வஸ்திரமாக நினைக்கிறேன். பூராத்தி அவங்க மருந்து பாக்குறாங்களா ஆட ஆபரணங்கள்லாம் சொல்ற மகாராஜா. ஒரு பண்ணையானது 10 குட்டி பாடுது. 10 குட்டில 9 குட்டி செத்து போகுது மகாராஜா. அதுல ஒரு குட்டி வந்து 9 குட்டி பால் குடிச்சுட்டு இன்னும் மதுக்கு மது நிக்குது பாரு. எப்படி இருந்தாலும் பண்ணி அது தின்றது மறுபடியும் அங்க கொண்டு போய் சாகுறியா? எதா இருந்தாலும் பண்ணி தான்றா. ஆமாங்க. அதே ஞாபகத்துல வந்து மகாராஜா. கவலை அப்படி 56 தேசத்திற்கும் ஆகாயம் வணங்கினாலும் என் சிரம் வணங்காதல்லடா. ஆமா மகாராஜா. அப்படிப்பட்ட கடல் சூழ்ந்த உலகம் 56 தேசம். ஆமா. அங்கம் அருணோம் ஐவந்தி அந்திரோம் லானோம் அவனோம் யோம் அரச்சோம் அலிங்கோம் அன்னோட்டோம் ஆசோம் அமீரோம் ஆசாரோம் கோஷோம் ஆவிடோம் உருகுடோம் உருகு தாலோம் புனிந்தோம் யாரோம் கயோம் தாரலோம் அங்கனோம் உள்ளோம் ஆசாலோம் ஆகோம் அமீரோம் ஆலுவோம் சிந்து சேனம் ரோசனம் சோழோம் ஓனாகோம் குலுவோம் தொங்கானோம் இதாதோம் நெற்பாலோம் வாஞ்சாலோம் பத்பாலோம் அல்லவோம் அந்தியோம் புனிந்தோம் ஏவனோம் மகரோம் அச்சோம் ஆராதோம் மலையாளோம் யுகந்தரோம் மங்கோம் மங்காளோம் இந்திரபிரஸ்தோம் யமபிரஸ்தோம் ஆந்திரபிரஸ்தோம் ஐவேந்தி சாதனாவரம் இதற்போம். என்னடா நீ பாக்கல மகாராஜா நீ மட்டும் சொல்லிட்டே இருந்தியா? நான் ஓட்டியா என்னையா தேசத்தை என்னையா இல்லையா? 55 நாடு இதுவரை கொரிய நாடு. இதற்கெல்லாம் என்ன பொருந்திய பொட்டணம் பட்டணம். பட்டணம் அதுதான் அஸ்தினாபுரி பட்டணம். அஸ்தினாபுரி பட்டணத்தை ஜகத்தோடு பரிபாலித்து வரக்கூடிய காந்தாரி அம்மையாருக்கும் திருதராட்டித மகாராஜாவுக்கும் மூத்த குமாரனாக பிறந்து 55 நாட்டு மன்னருக்கெல்லாம் மாமன்ன மகாராஜாவாக விளங்கக்கூடிய அடர்ந்த துறை மக்கள் அனைவருக்கும் துறை மக்கள் அனைவருக்கும் உலகக்கம் ஒரு கர்த்தன். உலக கர்த்தன் என்றால் சிவபெருமானுக்கு சமம். ஆமா, எறும்பு கடை 8000 ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய கர்த்தன் முக்கன் படைத்த பரமக்கடவன். தேவலோகத்திலே இந்த பூலோகத்திலே சிவபெருமானுக்கு சமமான ஆசாமி. 56 தேசத்திற்கும் பெரும் சக்கரவர்த்தி என்றால் சாதாரணமா?
பணக்காரர் நீங்க கோடீஸ்வரன். அப்படி இருந்தாலும் என்னுடைய பெருமையை சொல்ல நேரம் கிடையாது. ஆமா மகாராஜா. எழுத ஏடு கொள்ளாது, ஆமா எழுதவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆசாமி என்ன பிறகுதா? எந்த குறையும் கிடையாது மகாராஜா இந்த ஊர்ல. என்ன பெருமை சொல்ல? என்ன பெருமை தான் சொல்றேன். அட நான் சிங்காரன் நடையழகோ துரியம். செல்வ சீமான் என்றால் உலகம் அறிந்த விஷயம். உலக மகாசிமா செல்வத்திலே சிறந்தவன். எப்படி செல்வம்? எப்படி? வலது கரமோ? வலது கரத்துல. டேய், உன்னை போல் மற்றவர் போல் கிடையாது. என்னுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? தெரியும். நான் தனரக கொடுத்தவன்டா தெரியும். என் கரத்தால் எப்பொருளை தொட்டாலும் மழையாக வளரும். தலைமலகத்துல கருத்தை கொடுக்கணும். நான் யாரு கரத்திலயும் நான் கருத்தை வைக்க மாட்டேன். நீ கருத்தை நேற்ற என்னோட போட்ட செல்வமெல்லாம் எவனுக்குமே கிடையாது. மகாராஜா, உங்க மனைவி இருக்க பெருசா போய் நினைக்கிறாங்க. பெருசா போய் நினைக்கிறாங்க. அப்படி தனரேகம் பொருந்திய கரம். என் கரத்தால் அரண்மனையில் இருந்து இதையை தொட்டேனானால் அன்று தினம் கொண்டு போய் வயலில் போடுவான். முன்ன போல காவலாளிகள் மறுநாள் விளைவு, மூன்றாவது நாள் அறுவடை. ஆமா, முப்பகலில் விளையாடக்கூடிய முச்சன்னல் என்னிடமா இருக்கிறது. என் நாட்டில வேற எங்கன்னா கேள்விப்பட்டுக்கிறியா? அப்படிப்பட்ட செல்வ சீமான் இருந்தாலும் தெய்வீக சபை வந்தன வைபவம் நடத்தே
கையெல்லாம் வலிக்குது. ஐயா ஏன் கோபப்படுற? என்னுடைய பெருமை என்னுடைய புகழ் ஏதாகிலும் சிறிதளவு குறை இருக்கிறதா? எந்த குறையும் கிடையாது மகாராஜா. அப்படி இருந்தாலும் ஆமா, எனக்கு பெரும் குறை. என்ன குறை வந்து சொல்லுகின்ற? பங்காளி பகையாளி சொல்லப்பட்டு அஞ்சு பஞ்ச பனாதி மக்கா அனாதி பசங்க காசி மக்கா தேசி மக்கா சப்பாத்தி மக்கா சதா பசங்க அத்தனைடா. என்ன பையன்? சோதா பையா, டடி பையா, அந்த பையன் சொல்றேன் கோவம் வராது. உண்மையாடா சொன்ன உண்மையா சொன்ன திரும்பிட போறோம். நீங்க வந்து சோதா பையா, வட பையா, டடி பையா, ஒன்னிலடா கங்காடு பையா. அவன் தான்டா குந்திக்கு பிறந்தான 5 பேர் பஞ்ச பனாதி பசங்க. உங்க பங்காளிங்க சொல்றியா? அவன் தான் சத்ராஜ். ஓஹோ கவலை மகாராஜா. அப்படி இருக்க ஆமா, அவனுக்கு எனக்கும் நேற்றா என்றா ஏற்பட்ட பகை. ஆதியிலே 5 வயதிலே பள்ளி சாலையிலே கல்வி கற்று ஒரு நேரத்தில் சின்ன வயசுல இருந்த. ஆமா அப்பா ஏய் அது 5 வயதில் ஏற்பட்ட பகை சரி 60லே முடியல. ஆஹா ஆமா கவலை மகாராஜா. 5 பேர் பஞ்சபனாதி பசங்க. ஆமா, கௌரவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் 100. பேரு இந்த 105 பேர்களுக்கும் ஆசான் யார் தெரியுமா? மகாராஜா. அவர்தான் விற்குருவாகிய தோனாச்சாரி 886 வயது படைத்த என் அருமை தாத்தா தோனாச்சாரி நல்ல ஆசானாக அமர்ந்து அமர்ந்து நம் பேரமார்களுக்கு நல்ல முறையில் கல்வியை கற்றுக் கொடுப்பார். பல விளையாட்டு விளையாட்டு பயிற்சி, வில்வித்தை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஏற்றம், கத்தி சண்டை, பால் போட்டி அத்தனையும் நல்ல பயிற்சி உள்ளவர். கத்து கொடுக்கிறாரு. கத்துக்கொடு என்று தாத்தா வந்து தோனாச்சாரியை நியமித்தார். ஓஹோ அப்படி இருக்கும் காலத்திலே ஆமா அவளே மகாராஜா. இந்த 105 பேருக்கும் ஆசானாக அமர்ந்து அமர்ந்து கல்வி கற்றுக் கொடுத்தார். சரி டேய் பையா, மகாராஜா. நாங்க 106 பேர் அங்க போவோம் மத்தியாரோட சேர்த்து போனாலும் சைலேட் பையா மகாராஜா. எதையும் எவன் பேசியும் நான் கேட்க மாட்டேன். நீ கேட்க மாட்டியா? ஆமா என் மரியாதை கொடுக்குமே. அட மரியாதை பாரு, மண்ணம் கட்டி பாரு. அதாவது பள்ளிக்கூடத்துல போனா போய் நான் கருப்பாக்குது நான் போறடா வந்து கருப்பாளங்க மகாராஜா. அதுல எழுதி கிடப்பான் பாரு. ஆமா ஆசிரியரே. ஆமா நான் என்ன பண்ணுவேன்? வாத்தியார் சார் சும்மா இருக்கும். என் தம்பி மாதிரிலாம் 99 பேர் வெளியே போய் விளையாடுவோம். வெளியா ஆமா வாத்தியார் சார் பேர் சொல்லிக்கல அந்த சேர்ல வந்து உட்காந்துக்குவேன். நியாயமாது. நான் என்ன குறுமை நான் என்ன எனக்கு நாயத்தை சொல்றேன். நீ எல்லாம் எனக்கு புத்தி போட்டு வேணாம். நான் உட்கார மாட்டேன். என் மனசு தப்புன்னு பண்றது. சரி டேய் உன் மனசு தப்புன்னு பட்டா என் மனசுக்கு பண்ணமா என்னாச்சு? அட வருட காலம் முடிஞ்சிச்சு ஐயா. 100க்கு 100 5 பேருக்கு மார்க் போடுறான்டாமா. 100 பரவாயில்ல. புத்திசாலி ஆட்டுங்களே அவங்க. எங்களுக்கு 100க்கு 100 சைபர் போடுறான். அப்படி முட்டாளா இருக்கும். அப்படியா? முட்டாளாவது கெட்டிக்காரனாவது. அப்ப அவங்க பார்த்து சோத்துனுவாங்க. இல்ல மகாராஜா. ஐயா 100 வாங்குறாங்க, நீ மட்டும் சாய் பண்ணா அட பண செல்வாக்கு எவனாவும் பின்னால போய் கலவரம் முட்டுக்காட்ட பையன் பேச்சுக்கே முட்டுக்காட்ட பையன் அவன் பின்னால போய் நின்று கிடப்பான். நமக்கு என்ன தளபதி ஷேர் இருக்கணும். எனக்கு எங்க போனாலும் நான் உட்காந்துக்குவேன். பையா இப்படியே நடந்துட்டு வருது. ஒரு நாள் விளையாட்டு போட்டி. விளையாட்டு போட்டி. சரி என்ன பண்றாரு? யாரவா ஏந்திர உட்கார். விளையாட்டு போட்டி நடக்குது. சரி மைதானத்துக்கு இட்டு போறாரு வாத்தியாரு. இட்டு போனா பந்தாட்டம் ஆடலான்னு சொன்னாரு. சரி என்ன கேட்டாரு? என்ன துரியோதன ஆடலாம்? பந்தாட்டம் தானே மாமலா விளையாடுறது, விளையாடலாமா? சரி பந்தாட்டத்துல வந்து வித்து பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறாரு? எப்படி மகாராஜா? 52 ஒரு புறம் 52 ஒரு புறம். கரெக்ட் தானே? ஆமா 5 பேரு நாங்க 100 பேரு. தம்பி பெகர்னா விட்டுட்டாரு சின்ன பையன். அண்ணாண்ட உட்கார வச்சிட்டாரு. இன்னாண்ட சேர் போட்டுக்கின்னு உட்காந்துக்கினாரு. நடுக்கோட்டில் 2 பேரும் 52 பிரிச்சா எப்படி விரோதம் வந்துச்சுன்னு அதுக்கு சொல்றேன். ஆட வேண்டியதானே?
அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாங்க? பாத்தியாரே நீ வித்து பிடிச்சது சரியில்லைன்றான். அந்த கம்யூனிட்டி டீமன் ட்ரேபையா அங்கலடா. அந்த பீமா மனா கூட போட முடியாது. யோ டீமன் சொல்றான். பாத்தியாரே நீ வித்து பிடிச்சது சரி கிடையாது. நீ பிரிக்க சரி கிடையாது அப்படின்னு பீமன் சொல்றாரு. அப்போ பாத்தியார் தவற வாப்பிச்சுக்கிறாரு. கட்டலாம் 52 52. டேய் பீமா கரெக்டா பிரிச்சுக்கிறா ஏன்டா தப்பு இல்லையாடா அப்படின்னா பாத்தியாரே அவன் 100 பேர் ஆனந்தம் ஒரு பக்கமா நிறுத்து. ஆண்டா நாங்க 5 பேர் ஒரு பக்கம் நிக்கிறோம். ஆனந்தம் பின் நிக்கிறான் ஆனந்தம் நிக்க சொல்லு. ஆடா முட்டுக்காட்ட கம்நாட்டுக்கு பிறந்தவன 5 பேர் எங்க 100 பேர் எங்க? என்ன புடிங்க புடுங்க நீ யாரு? நீ நினைக்கிற நான் நினைக்கிறேன் 5 பேர் என்ன பண்ணிடுவ நீ? எத்தினி தோப்பல இன்னைக்கு முட்டியில ரத்தம் வர வரைக்கும் நீ போட போற. ஆமா அப்படின்னு நான் என்ன பண்ண எனக்கு குச்சாலம் பாத்தியாரே இதுக்கு மேல நீ மாத்தி சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். திருப்பி ஊத்தி சொன்னா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னுடா பையா. யோ நாங்க 5 பேர் தனியா அனுப்பு வாத்தியாரன்றான் மறுபடியும். மீண்டும் சரி பார்க்கலாம். பார்க்கலாம் வாடா. 5 பேரும் ஒரு பக்கம் வந்து நிறுத்தினேன். நாங்க 100 பேரும் ஒரு பக்கம் நின்னோம். நீங்க அந்த பக்கம் நான் இந்த பக்கம் வந்தாட்டம் பாத்தியாரும் தம்பி வந்து என்ன பண்றாங்க? பாத்தியார் உட்காந்து சேர் போட்டு பாத்துங்கிறாரு. ஆமா அப்படி உட்காந்து பாத்துருக்கணுமே. ஆமா ஏன்னா நீ தானே பெரிய ஆளு. ஆமா போடு ஏன்னா பந்தான நீ கரெக்டா. உடனே என்னாச்சு எனக்கு ஒரு குறுக்கு புத்தி. நான் என்ன 5 பேர் போடுகால் பசங்க நம்ம 100 பேரு நமக்கு கெப்பாசிட்டி அதிகம் நம்ம தான் முத போடணும் அப்படின்னு. ஆமா வாத்தியார பள்ளி என்கிட்ட போனா நான் தான் போடுவேன். ஆமா பையா வந்தா போடுறேன். நீ ஆம்பளையா அந்த 5 பேருன்னு சொன்னியா? ஆமா தடிப்பையா